ரொம்ப நாளாவே நான் சொல்லிட்டே இருந்தேன். வாடகை வீடு, சொந்த வீடு அப்படின்னு 2ஆ பிரிச்சுக்கலாம். ஓகேங்களா? அது இல்லாமல் அதுலேயும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. நான் அதையும் உங்களுக்கு வீடியோ போக உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இன்டீரியர், அதாவது வீட்டோட உள்ளுக்குள்ளே அடிக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பெயிண்ட்லாம் வாங்கலாம், எந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக போடுறேன். கொஞ்சம் பெரிய வீடியோவாக இருந்தாலும் தயவு செஞ்சு உட்காந்து பாருங்கள். ரொம்ப பெருசாக போயிடுச்சுன்னா நானே கட் பண்ணி 2 வீடியோவை போட்டுடுறேன். ஓகேங்களா? இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா பேசிக், நம்ம ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா அதில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சிமெண்ட்டு பூச்சி, அந்த சிமெண்ட்டு பூச்சி மட்டும் பூசிட்டு அப்படியே வந்துட்டு இந்த அதாவது மேஸ்திரிங்க வந்துட்டு நிறுத்திடுவாங்க வேலையை. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு பெயிண்டருங்க வந்து அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஒரு பெயிண்ட்டையோ இல்லை வந்துட்டு ப்ரைமரியோ அடிக்க மாட்டாங்க. என்னென்னா வெறும் ராவாக இருக்கிற அந்த சிமெண்ட்டு சோவரில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் சிமெண்ட்டுன்னு அடிப்பாங்க. ஒயிட் சிமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, ஒவ்வொரு ஊரில் கோட்டை சிமெண்ட்டுன்னு சொல்கிறாங்க, ஒயிட் வாஷ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் சுண்ணாம்பு கிடையாது, அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. சுண்ணாம்பு வேறு, ஒயிட் சிமெண்ட்டு வேறு. அதனால் தயவு செஞ்சு ரெண்டுத்தையும் போய் குழப்பிக்காதீங்க. ஒயிட் சிமெண்ட் சுண்ணாம்புலாம் நிறுத்தி பல வருஷமாகுது. தயவு செஞ்சு அதெல்லாம் அடிக்காதீங்க. உங்களுக்கு சுண்ணாம்பு அடிக்காதீங்கன்னு நான் சொல்ல வரல. பெயிண்ட் அடிக்கணும், பட்டி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அவங்க வீட்டுக்கு சுண்ணாம்பு வாங்கி தயவு செஞ்சு அடிச்சிடாதீங்க. அது பெரிய தொல்லையாக போயிடும். நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நிறைய பிராண்ட் இருக்குது. பிராண்ட் நேம் என்ன சொல்கிறேன், பிர்லா இருக்குது, ஜேகே இருக்குது, ஏஷியனில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டர் கோட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அதை வாங்கி நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஒயிட் அடிச்சிருங்க. ஓகேங்களா? அடித்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பட்டி வைக்கிறதா இருந்தால் பட்டி வைப்போம். ஓகேங்களா? பட்டி வைக்கலை அப்படின்னா ராவாக இருக்கிற அந்த வாலில் வந்துட்டு ஒயிட் சிமெண்ட் அடிப்போம். ஒயிட் சிமெண்ட் அடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியர் ப்ரைமர் அப்படின்னு விற்கிது. இது எல்லா பிராண்ட்லேயுமே கிடைக்குது. ஏஷியனில் இருக்குது, டியூலக்ஸில் இருக்குது, நிப்பானில் இருக்குது, ஜேஎஸ்டபிள்யூ இருக்குது. இன்டீரியர் ப்ரைமர் அப்படிங்கிறது எல்லா பிராண்ட்லையுமே இருக்குது. ஏஷியனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு உங்களுக்கு சொல்கிறேன், இன்டீரியர் வால் ப்ரைமர்னு இருக்கும். இந்த ப்ரைமரை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பட்டி வச்ச சோவராக இருந்தாலும் சரி, பட்டி வைக்காத சோவராக இருந்தாலும் சரி, ஒயிட் வாஷ் அடித்ததுக்கப்புறம், அதாவது பட்டி வைக்காத சோவராக இருந்தால் ஒயிட் வாஷ் அடித்ததுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு இந்த ப்ரைமர் அடிக்கணும். ஓகேங்களா? பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்னு எண்ணம் இருந்துச்சுன்னா சொல்கிறேன், கண்டிப்பாக இந்த இன்டீரியர் ப்ரைமர் அடிக்கணும். இன்டீரியர் ப்ரைமர் எதுக்கு அடிக்கணும் அப்படின்னா, நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், பார்த்தவங்களுக்கு தெரியும். என்ன அப்படின்னா, நம்ம ஒரு சோகத்தில் போய் ஒரு போஸ்டர் ஓட்டுறோம் அப்படின்னா அது அப்படியே வெறுமனே வச்சா நிற்காது, விழுந்துடும். அப்போது அதுக்கு ஒரு பசையை தடவி தான் ஓட்டுறோம். அப்படி ஓட்டினா தான் நிற்கும். அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியர் ப்ரைமர்ஸ் அப்படிங்கிறது உள்ளுக்குள்ளே அடிக்கிற நம்ம இன்டீரியரில் அடிக்கிற பெயிண்ட்டுக்கும் சரி, எக்ஸ்டீரியரில் அடிக்கிற பெயிண்ட்டுக்கும் சரி, ப்ரைமர் இந்த எதுக்குன்னா ஒரு பசை மாதிரி சோகத்தில் போய் பெயிண்ட்டு நல்லா ஒட்டி க்ரிப்பாக நிற்கிறதுக்காக அடிக்கிற ஒரு பசை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப டெக்னிக்கலாக போக வேணாம். சரிங்களா? உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி ஈஸியாக புரியறதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ அதனால் வந்து ரொம்ப டீப்பாக டெக்னிக்கலெல்லாம் போய் யோசிக்க வேண்டாம். நானும் அப்படி சொல்ல போகிறதில்ல, உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி ஈஸியாகவே சொல்கிறேன். ஓகேங்களா? அதனால் இன்டீரியர் ப்ரைமரோ எக்ஸ்டீரியர் ப்ரைமரோ அது வேறு. ஆனால் ப்ரைமர் பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக ப்ரைமர் அடித்தே ஆகணும். அதை வந்துட்டு என்றைக்குமே மறந்துடாதீங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் இன்டீரியர் ப்ரைமர்னு தனியாக கொடுக்குறாங்க. அதனால் அதை வாங்கி அடிங்க. பட்டி வச்சாலும் சரி, வைக்கலைனாலும் சரி. சரி, ஓகேங்க. நான் பட்டி வச்சுட்டேன், இல்லை வைக்கல, அதெல்லாம் 2ஆவது பட்சம். சரி, ஓகே. இது என் சொந்த வீடு, வாடகை வீடுன்னு பிரிக்கணும். ஓகேங்களா? சொந்த வீட்டுக்கு எந்த மாதிரி பெயிண்ட் அடிக்கலாம், வாடகை வீட்டுக்கு எந்த மாதிரி பெயிண்ட் அடிக்கலாம். ஃபஸ்ட்டு வாடகை வீட்டுக்கு போவோமே. 1 வருஷம் 2 வருஷம் இருக்கிறவங்க, 6 மாதம் இருக்கிறவங்க திடீர்னு காலி பண்ணி போயிடுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, புதுசாக வரவங்க ஒன்று அவங்க பெயிண்ட் அடிச்சுட்டு வருவாங்க, இல்லைன்னா அந்த வீட்டோட ஓனர் வந்துட்டு பெயிண்ட் அடித்து கொடுக்கணும். இதில் ஏதோ நடக்கும். சரிங்களா? எக்கனாமிக்கலான ஒரு எமல்ஷன் எது அப்படின்னா, இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் டிராக்டர் எமல்ஷன்றது ஏஷியனில், இதே வந்து பார்த்திங்கன்னா டியூலக்ஸ் நிப்பான்லேயும் இருக்குது. ஸோ அது என்னன்றது நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த ப்ராடக்ட் லெவலில் சொல்கிறேன் நான் உங்களுக்கு. வீடுகளுக்கு, அதாவது வாடகை வீடுகளுக்கு அடிக்கணும் அப்படின்னா பேசிக்காக வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு டிராக்டர் எமல்ஷன். ஓகேங்களா? சரி, ஓகேங்க. இது அடித்தா என்னெல்லாம் ஆகுனா, இது அடித்தா என்னென்னா ஒரு 2-3 வருஷத்துக்கு பிரச்சனை இல்லைங்க, பளிச்சுன்னு இருக்கும், ஒரு பிரச்சனையும் கிடையாது, நீட்டாக இருக்கும். ஓகேங்களா? மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு மெயின்டைன் பண்ணோம்னா நல்லாயிருக்கும். வாஷபிலிட்டியான்னு கேட்டால் ஓரளவுக்கு வாஷபிலிட்டிங்க, அவ்வளோதான். ரொம்பலாம் பெருசாலாம் எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் வந்துட்டு தோசைக்கல்லில் கரண்டியை வச்சு சுரண்டுறாமல் சுரண்டாலாம் அழுக்கு போயிருமானா போகாது, பெயிண்ட்டு தான் போகும். ஸோ அதனால் அது மாதிரிலாம் யாருமே நினைக்க வேண்டாம். எந்த பெயிண்ட்டுமே அப்படி வராது, அது வேறு விஷயம். ஸோ அதனால்
இந்த பெயிண்ட் வந்து வாடகை வீடுகளுக்கு வந்துட்டு ரொம்ப எக்கனாமிக்கலாகவும் இல்லை சொந்த வீடுகளுக்கே சரிங்க. இப்போ என்னால் வந்துட்டு ஏதோ ஒரு சும்மா இப்போ கையில் டைட் ஆகி போச்சு, வீடு கட்டினதில் காசு எல்லாமே செலவாகி போச்சு, அது பெயிண்ட் அடிக்கும்போது இப்போதைக்கு செலவு கம்மியாக ஒரு எமல்ஷன் அடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே போயிடும் முதல்ல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இது பெஸ்ட் ஆப்ஷன். ஓகேங்களா? ஆனால் இதே டிராக்டர் எமல்ஷனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னென்ன வெரைட்டிலாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா டிராக்டர் எமல்ஷனில் ஏஷியனில் டிராக்டர் எமல்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இது பேசிக் டிராக்டர் எமல்ஷன். ஓகேங்களா? ஸோ இது வந்துலாம் ஆல்மோஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 240லேருந்து 230லேருந்து ஒரு 280, அதாவது கலரை பொறுத்து மாறும். அந்த ஸ்டெய்னர் வந்து விழுது இல்லைங்களா, டார்க் போக 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 கொஞ்சம் காஸ்ட்லி ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் இருக்கக்கூடிய இது எமல்ஷன். ஓகே, எமல்ஷன் அட்வான்ஸ்னு இருக்குங்க. அட்வான்ஸ்னால் என்ன, வேறு ஒன்றும் இல்லை, சின்னதாக பட்டி டிங்கரிங் பார்த்து கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான். அந்த டிராக்டர் எமல்ஷனை விட இது கொஞ்சம் வந்துட்டு அட்வான்ஸாக கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சுப்பீரியர் ஆன்டிஃபங்கல் ஷீல்டுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆன்டிஃபங்கல்னு தெரியலைங்களா, அந்த பூஞ்சைகள்னு சொல்லுவோம் இல்லையா தமிழில், அந்த மாதிரி கொஞ்சம் அங்கங்கே ஃபங்கல்ஸ் பிடிக்காமல் இருக்கும் இந்த பெயிண்ட் அடித்தாங்கன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த சில ஈரம் கோத்துக்கும் ஓதம் அடிக்கிற ஏரியாலாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஃபங்கல்ஸ் பிடிச்சி வெள்ளை வெள்ளையாக ஒரு மாதிரி கருப்பு கருப்பாக பச்சை பச்சையெல்லாம் நிற்கும் தெரியுங்களா, அந்த மாதிரிலாம் இந்த பெயிண்டில் வராது அப்படிங்கிறாங்க. அதாவது இது டிராக்டர் எமல்ஷன் அட்வான்ஸு. அதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா சின்ன வித்தியாசம் தாங்க, ஒரு 10 ரூபா 15 ரூபா வித்தியாசம் தான், லிட்டரில் 20 ரூபாய்க்குள்ளே தான் வரும்னு வச்சுக்கிங்களேன். ஆனால் அதை விட பெஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதே எக்கனாமிக்கலில் தான் சொல்கிறேன், டிராக்டர் எமல்ஷன் ரேஞ்சில் தான் நான் இப்போ சொல்கிறேன். டிராக்டர் எமல்ஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டிராக்டர் எமல்ஷன், அதுக்கப்புறம் டிராக்டர் எமல்ஷன் அட்வான்ஸு, அதுக்கப்புறம் இன்னொன்று பார்க்க போகிறது டிராக்டர் எமல்ஷன் ஷீன் பார்க்க போகிறோம். டிராக்டர் எமல்ஷன் ஷீன் எக்கனாமிக்கலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இது ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா எக்கனாமிக்கலாகவும் இருக்கணும், ஆனால் பார்த்தா அது வந்துட்டு ரொம்ப கம்மியான ஒரு ப்ரைஸில் எக்கனாமிக்கலான ஒரு எமல்ஷன் தான் அடிச்சிருக்கிறோன்னு பார்க்குறவங்களுக்கு தெரியக்கூடாது. பார்த்தாலே ஒரு ரிச் லுக்கு கிடைக்கணும்னா இது பெஸ்ட் ஆப்ஷன். என்ன காரணம் அப்படின்னா இதில் ஒரு ஷீன் இருக்கும், ஒரு ஷைனிங் இருக்கும். ஒரு 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 எப்படி சொல்கிறதுனா ஒரு லிட்டரு 900 1000 வாங்குகிற எமல்ஷனில் இருக்கிற அந்த ஷைன் அந்தளவுக்கு இருக்காது. ஆனால் அந்த ஒரு டக்குன்னு பார்க்கும்போது அந்த ஒரு லுக்கு வந்து டக்குன்னு நமக்கு அப்படியே ஒரு இம்ப்ரெஸ் பண்ணிடும் நம்மளை. அதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இது ஒரு பெஸ்ட்டு எக்கனாமிக்கல் ப்ராடக்ட்டுன்னு நான் சொல்லுவேன், டிராக்டர் எமல்ஷன் ஷைன். ஓகேங்களா? இப்போ நீங்கள் பார்த்த இந்த டிராக்டர் எமல்ஷனுடைய இந்த ஃபேமிலியில் மொத்தம் 3 காமிச்சிட்டோம் உங்களுக்கு. டிராக்டர் எமல்ஷன் அட்வான்ஸ், டிராக்டர் எமல்ஷன் ஷைன். இந்த 3மே பார்த்துட்டிங்க. இந்த 3மே வந்துட்டு ஒரு எக்கனாமிக்கலாக நீங்கள் போனோம் அப்படின்னா ஒரு பெஸ்ட்டு ப்ராடக்ட்டு, தாராளமாக போகலாம். ஓகேங்களா? எந்த மாதிரி வீடுகளுக்கு வாடகை கொடுக்குற வீடு, டிராக்டர் எமல்ஷன்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப எக்கனாமிக்கல். அதாவது டிஸ்டம்பர்லாம் அடிச்சுட்டு இருந்தது தெரியுமா, டிஸ்டம்பரை வந்துட்டு இவங்க வந்துட்டு ஸ்டாப் பண்ணணுங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. எல்லாமே டிராக்டர் எமல்ஷன் எல்லாமே எமல்ஷன் ரேஞ்சுக்கே பெயிண்ட் அடிக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டாங்க எல்லா கம்பெனியுமே. ஸோ அதனால் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஏஷியனில் வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா டிராக்டர் எமல்ஷன் டிராக்டர் ஸ்பார்க் அப்படிங்கிற மாதிரி இறக்கியிருக்காங்க. இது வந்துட்டு எக்கனாமிக்கல்லையே இவங்க ரொம்ப எக்கனாமி எமல்ஷன் அப்படின்னே விளம்பரப்படுத்தக்கூடிய ஒரு எமல்ஷன் எது அப்படின்னா இதுதான். என்ன காரணம் அப்படின்னா அதெல்லாம் கூட சொன்னவங்களுக்கு 200 சில்லற 300 அந்த மாதிரிலாம் வருது அப்படின்னு. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 190லேருந்து 180லேருந்து ஒரு 200 சில்லறக்குள்ளே தாங்க வரும். 250, ஒரு 180 ரூபாயிலேருந்து 250 ரூபாக்குள்ளே தாங்க. டார்க் ஷேடு எது போனீங்கனாலும் அதுக்குள்ளே தாங்க அடங்கி போயிடும் உங்களுக்கு, அவ்வளோதான். அதுக்குள்ளேயே அது முடிஞ்சு போயிடும். இது டிஃபால்ட்டாகவே சில டார்க் கலர்ஸ்லாம் கிடைக்கும். இந்த ஓட்டு கடிக்கிற டெரக்கோட்டா கலரு, சன்ரைஸ் கலரு, அதாவது ரொம்ப ஆரஞ்சாக இருக்கும் தெரியுங்களா, அந்த மாதிரி கலர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாகவே இருக்குது. நீங்கள் போன உடனே வாங்கிட்டு போய் அப்படியே அடிக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஷேட்ஸ் இருக்கலாம் ரொம்ப கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் ஒரு சம்திங் என்னமோ கலர்ஸ்லாம் இருக்குது. ஓகேங்களா? ஆனால் நமக்கு மேஜராக தேவைப்படக்கூடிய கலர்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா இதில் எடுத்துக்கலாம். இந்த டிராக்டர் எமல்ஷன் ஸ்பார்க்கில் இதுவும் வந்துட்டு பார்த்திங்கன்னா வாடகை வீடுகளுக்கு ரொம்ப 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 ரொம்ப, அதாவது டிஸ்டம்பர் அடிக்கணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க தெரியுமா, சுண்ணாம்பு அடிக்கணும் டிஸ்டம்பர் தான் அடிப்பேன் அப்படின்றவங்களுக்கு இது ரொம்ப பெஸ்ட்டு மெட்டீரியல். சீரியஸாகவே சொல்கிறேன், இது ரொம்ப பெஸ்ட்டு மெட்டீரியல். ஓகேங்களா?